உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறதே வந்துட்டு இது ஒன்றும் சின்ன விஷயம் இல்லைன்னு தோணித்தேன்னா இந்த டாக்கே உங்களை டிஸ்டர்ப் பண்ணும். வாழ்க்கையில் சின்ன விஷயத்தை சின்ன விஷயமா விட்டுட்டோம்னாலே அளவில்லா சந்தோஷம் நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு நிறைஞ்சி இருக்கும். அண்ட் 90% நம்ம டிஸ்டர்ப் பண்ணுற விஷயம், நம்ம ரிலேஷன்ஷிப்ஸில் வர இஷ்யூ, ஆர்கியூமெண்ட்ஸ், நம்ம போடுற சண்டை, நம்ம வருத்தப்படுற விஷயம் எல்லாமே 90% சின்ன விஷயம்தான். அதை நம்ம தான் இந்த 2 காதுக்கு நடுவில் அதை பெருசு பண்ணி அதை ஒரு பெரிய அதை விஸ்வரூபம் எடுக்க வச்சு அதை ஒரு பெரிய பிரச்சனையாக பண்ணிக்கிறவே தவிர சின்ன விஷயத்தை சின்ன விஷயமா விட்டுட்டோம்னா எவ்வளோ சந்தோஷமா இருக்கலாம். ஒரு டிராஃபிக் ஜாம்ல மாட்டிட்டு இருக்கோம். 10 நிமிஷத்தில் போக வேண்டிய இடத்துல இப்போ 20 நிமிஷத்தில் போய் சேருவோம், இல்லை 30 நிமிஷத்தில் போய் சேருவோம். நம்ம வருத்தப்படுறதுனாலேயோ கோச்சிக்கிறதுனாலேயோ டிராஃபிக் ஜாம் கிளியராக போகிறது கிடையாது. ஒரு சின்ன விஷயம் அது. கியூவில் நின்றுட்டு இருப்போம் ஏர்போர்ட்டில் செக்இன் பண்ணுறதுக்கு, யாரோ ஒருத்தர் பூருவாங்க. சரியா தவறான்றதை பற்றி நான் பேசலை, பட் அவனை நம்ம திருத்த போகிறோமா? இன்னைக்கு அவனை திட்டி பின்னாடி கியூவில் நிற்க வச்சா கூட நாளைக்கு திரும்பி அப்படியே விட்டுட்டே போயிட்டே இருக்கு. அப்படி சொல்லலை, உங்கள் சந்தோஷத்தை அந்த தருணத்தில் எழுந்துடுறீங்க. நீங்கள் ஒரு ஆள் முன்னாடி போகிறதுனால நமக்கு இன்னும் 1 நிமிஷம் எக்ஸ்ட்ரா போகிறது. அதாவது அந்த 1 நிமிஷமா சரி தவறுன்ற அந்த ஒரு கொள்கை ரீதியான ஒரு விஷயம் ஒன்றும் கிடையாது. ஒரு ஆள் இருப்பான். வாழ்க்கையில் என் சந்தோஷம் எனக்கு முக்கியம், என் அமைதி எனக்கு முக்கியம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுட்டோம்னா நான் சொல்றது உங்களுக்கு புரியும். உங்களுக்கு இப்போ நான் சொல்றதே இது ஒன்றும் சின்ன விஷயம் இல்லைன்னு தோணித்தேன்னா இந்த டாக்கே உங்களை டிஸ்டர்ப் பண்ணும். பட் சின்ன விஷயத்த சின்ன விஷயமா விட்டுட்டோம்னா, ஃபோன் பண்ணால் எடுக்கலை, கொஞ்ச நாள் கழிச்சு ரிட்டர்ன் பண்ண போகிறாங்க. எப்போ ஃபோன் பண்ணாலும் எடுக்கிறதுல, ஃபோன் பண்ணால் எங்கேஜ்டாக இருக்கு, எப்போ ஃபோன் பண்ணாலும் யாரோடய பேசிட்டே இருக்கேன்னு கொஞ்ச நேரம் கழிச்சு கால் ரிட்டர்ன் பண்ண போகிறாங்க. சாப்பிட உட்காந்தோம், உப்பு கம்மியாக இருக்கும், உப்பு ஜாஸ்தியாக இருக்கும். உப்பு ஜாஸ்தியாக இருக்குன்னா பிரச்சனை, உப்பு கம்மியாக இருக்குன்னா போட்டு சாப்பிட போகிறோம். உப்பு ஜாஸ்தியாக இருக்குன்னா நீங்கள் ஒரு நாள் சாப்பிட வேணாமே, வேற எங்கேயோ போய் சாப்பிட்டுக்கலாம், ஹோட்டலில் போய் சாப்பிட்டுக்கலாம், இல்லை அதை சரி பண்ணட்டும் அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம். பட் இந்த மாதிரி நம்ம பார்த்துட்டே போனோம்னா நிறைய விஷயம் நம்ம சந்தோஷத்தை எதில் தொலைக்கிறோம்னா சின்ன விஷயத்துல தான் தொலைக்கிறோம். இது எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல, பட் நான் இதை உணர்ந்ததுலேருந்து என் வாழ்க்கையில் அதிகமாக சிரிக்க ஆரம்பித்தேன், அதிகமாக சந்தோஷப்பட ஆரம்பித்தேன். லைஃபே ஒரு ஸ்டாண்டப் காமெடி ஷோ மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, இந்த இடத்துல கோச்சிக்கலாம், இல்லை இந்த இடத்துல இந்த சின்ன விஷயத்த சின்ன விஷயமா விட்டுடலான்னு. ஸோ முதல்ல ஒரு குடும்பத்துலேருந்து ஆரம்பிப்போமே, இல்லாட்டா அலுவலகத்தில் உங்கள் டிபார்ட்மெண்ட் உள்ள ஆரம்பிங்க, இல்லை உங்கள் ஒரு நண்பர் ஒரு கேங் இருந்ததுன்னா அதுலேருந்து ஆரம்பிக்கலாம், இல்லை ஒரு கணவன் மனைவி உறவில் ஆரம்பிக்கலாம், இல்லை பேரண்டிங்கில் ஆரம்பிக்கலாம். ஏதோ ஒரு இடத்துல ஆரம்பிச்சு பாருங்களேன். இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நான் சின்ன விஷயத்த சின்ன விஷயமா விட்டுறேன். மாத்திரம் எது சின்ன விஷயம்னு எப்படி எனக்கு தெரியும்னு? நம்ம சந்தோஷத்தை பறிக்கிற எல்லாமே சின்ன விஷயம்தான். நம்ம சந்தோஷத்தை நம்ம பெருசாக பார்த்தோம்னா மீது எல்லாமே சின்ன விஷயம்தான். சின்ன விஷயத்தை சின்ன விஷயமா விட்டுடுங்க. Leave small things small. Life will be beautiful. Thank you.